ஆரியன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரவீன் கே. இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் கெஸ்டிங்காக விஷ்ணு விஷால், செல்வராகவன், சாரதா அண்ட் கருணாகரன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஜிப்ரான். ஆரியன் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஏஜ் மேன், ஒரு 50 வயசு கொண்ட ஆழ்வார் ஒரு டிவியோடைய முக்கியமான ஒரு ப்ரைம் டைம் நடக்கிற ஒரு ஷோவுக்கு வந்து கலந்துக்கிறாரு. அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு அந்த கெஸ்ட்டை சுட்டுட்டு அடுத்த 5 நாளில் 5 பேர் இறக்க போகிறாங்க, அதை நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. அவர் இறந்தப்புறமா இந்த கொலைகள் அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக அந்த சைக்கோ கொலைகள் நடக்குதா, இல்லை வந்து அதை போலீஸ் வந்து விட்டுடுறாங்களா, இல்லை இந்த போலீஸ் எப்படி வந்து இந்த கொலைகள் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஆக்சுவலாக படம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக தான் போகுது. படத்தோடைய டியூரேஷன் 2 மணி நேரம் 16 நிமிஷம். ஸ்லோவாக தான் போகுது. ஒன்று தான் நமக்கு வந்து ரிலீவ் ஆகுது. அதுவும் வில்லன் தான் நான் இந்த கதையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் நாராயணன் வந்து இறந்துடுறாரு. இறந்த அப்புறமா அந்த கொலைகள் வந்து எப்படி நடக்குது, யார் மூலியமாக நடக்குது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்குள்ளே வந்து தொத்திக்குது. அடுத்தடுத்த அந்த கொலைகள் அதை வந்து தடுக்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ நம்பி, அதான் நம்மளோட போலீஸ் நம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இது எப்படி நடக்குது, எதனால் நடக்குது, இதுதான் அப்படி தான் இந்த ஃப்ளாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகும்போது மறுபடியும் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அந்த ட்விஸ்ட்டை அவர் வந்து எப்படி உடைக்கிறாரு, எதனால் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இன்ஃபர்மேஷன் வரையும் வந்து ஒரு பரபரப்போடு 2 கொலைகள் வந்து நடந்து முடியுது. அடுத்த 2 கொலைகளை வந்து தடுக்கிறதுக்கு அவரால் முடிஞ்ச முயற்சிகள் வந்து பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது. கிட்டத்தட்ட அந்த சைக்கோதனமான ஒரு த்ரில்லரை வந்து நமக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டும் குறையாமல் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது கதை, பட் இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஓவராலாக செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் நெருங்கும் பொழுது முக்கியமான ஒரு படம். இதை வந்து டேரக்டர் இந்த விதத்தில் ப்ரெசென்ட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குறிப்பாக கதையோட கண்டென்ட்டாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கே நம்ம வந்து யாரை ஹீரோக்களாக கொண்டாடணுமோ அந்த ஹீரோக்களெல்லாம் விட்டுட்டு ரியல் ஹீரோக்களை விட்டுட்டு ரீல் ஹீரோக்களை நம்ம தூக்கி கொண்டாடுறதுனால நம்ம சமூகத்துக்கு என்ன வருது அப்படின்ற ஒரு கேள்வியை ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தார். அது எந்த மாதிரியான நம்மளுடைய பிஹேவியர்லேயும் சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப மைல்டாக வந்து அழகாக வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு அவர் இந்த மாதிரியான ஒரு படம் பேட்டர்ன் எடுத்து சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துடைய ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்லோனஸ் தான். அண்டு இந்த படத்தில் வந்து அந்த ஸ்லோவாக போகிற போர்ஷன்ஸை கொஞ்சம் அவருடைய இசை மூலயமா மெழுகித்திருக்காரு ஜிப்ரான் அவர்கள். இன்னும் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அங்கங்கே சின்னதாக வரக்கூடிய ஒரு சில சாங்ஸ் வந்து நம்மளை அப்படியே உருக்கமாக இருக்குது. பட்டு ஒரு பெரிய அளவுக்கு இதில் அந்த மியூசிக் மூலியமாக தான் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஓவராலாக விஷுவல்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அந்த த்ரில்லர் ஃபீலிங்கை வந்து நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்டு ட்விஸ்ட் எதுதான் நடக்குமா அப்படின்னு கெஸ் பண்ணும்போது இதுவும் இல்லாமல் வந்து மாற்றுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓவராலாக வந்து படத்தை பற்றி, அதாவது ஆரியன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்ததுன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் இந்த ஸ்லோனஸோடு நமக்கு வந்து கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு டேரக்டர். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படுது. ஸோ நீங்கள் ஆரியனை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.